Hi guys, hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஆப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா Kinemaster, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா Inshot. இது ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம Kinemaster ஆப்க்குள்ள வந்தாச்சு. ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்குவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கிறேன். மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எம்டியாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு 30 செகண்ட் பக்கம் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஒரு ஆடியோ நான் ஆட் பண்ண போகிறேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ நான் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஆடியோ வந்துட்டு எவ்வளோ தூரம் இருக்கோ அதோட கட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் இமேஜை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இதான் வந்து நான் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட அந்த இமேஜ், ஓகேவா. ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்து ஃபுல் கொடுத்துருங்க. மேலே வந்து இப்படி நவுத்திக்கோங்க, கொஞ்சம் உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அழகாக லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் நான் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. ஜூம் பண்ணிக்கோங்க. இதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கீழே வச்சுக்கோங்க. அப்படியே இதை வால்யூம் வந்து மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி விட்டு பிளெண்டிங்குள்ளே போய்க்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அண்ட் அகைன் லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி நான் ஆட் பண்ண போகிறேன், பார்டர் பிஎன்ஜி. இதுதான் அந்த பிஎன்ஜி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இதே ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க கைஸ். பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் சிம்பிளாக வந்து ஃபுல்லாக ப்ளே ஆகும், ஓகேவா. நம்ம வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இதை ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சு நம்ம இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஆப்குள்ளே வந்தாச்சு. வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அவங்க கேலரி கூப்பிட்டு போவாங்க. உங்கள் கேலரியில் என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோ வந்து எடுத்துக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ. இங்கே வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட், ஃபில்டர், அட்ஜஸ்ட்னு உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. அதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு இப்படி தான் ப்ளே ஆகும். ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். அகைன் நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஃபெக்ட்டை வந்து அங்கே ப்ளர் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு ஃபில்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு காட்டுவாங்க. ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஃபில்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபில்டர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ் இந்த எடிட்டிங். இப்போ வந்து மேலே சேவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. சேவ் கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு சேவ் ஆகிட்டு இருக்குது. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேவ் ஆகி முடிச்சிச்சு வீடியோ. கைஸ், அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு Kinemaster மட்டும் இல்லாமல் இன்ஷாட் டுட்டோரியல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷாட்லேயுமே வந்துட்டு நம்ம நிறைய வீடியோ நம்ம எடிட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் கைஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை டேப் பண்ணி டால் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.